பெண்களை ஃபுல்லாக இதே மதுரையில் இப்போ திருவிழா நடக்குது. அப்படி பெண்கள் ஃபுல்லாக கை தூக்குங்க அப்படின்னா போதும் 5 வரல அப்படி பல மின்னும். இங்கே யார் கையில் மோதிரத்தை காணாமே. ஆக்சுவலி இப்போ மதுரையில் வந்து திருவிழா நடக்குது, மீனாட்சி அம்மன் திருவிழா. சரிங்களா? இந்த 10 நாள் திருவிழா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த 10 நாள் மட்டும்தான் சாமி வந்து மக்களை பார்க்க வரும். மக்களை வந்து சாமி பார்க்க வரல, மக்களை சாமி பார்க்க வரும். அது ரொம்ப விசேஷமா இருக்கும். ரெண்டாவது, இந்த 10 நாள் திருவிழால சாமி எந்த அளவுக்கு அழகா வருதோ அந்த அளவுக்கு மதுரை பெண்கள் அழகா வருவாங்க. கை தட்டலாமே, பெண்களுக்கான இவ்வளவு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், ஆனா தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. பெண்கள் எதுக்காண்டி பூ வைக்கிறீங்க தெரியுமா? யாருக்காச்சும் பூ வைக்கிற காரணம் எதுக்கு தெரியுமா? நான் இந்த கேள்வி ஆண்களை கேட்க மாட்டேன், பெண்களை தான் கேட்பேன். பூ வைக்கிறது காரணம் என்னன்னு தெரியுமா? தெரியுமா? தெரியும் தெரியாது ஏதாவது சொல்லலாமே. ஐயோ 6 பிரியாணியை போட்டு இப்படி அமைக்க வச்சிருக்கீங்களே வாய. தெரியுமா தெரியாதா? பெண்களுக்கு இயற்கையாகவே வந்து 24 hours இந்த இடம் ஹீட்டாகவே இருக்கும். அந்த ஹீட்டை குறைக்க தான் தலையில பூ வச்சாங்க. அந்த பூ வச்சோம் அப்படின்னா அதோட வாசனையும் அதோடைய மென்மையான தன்மையும் அந்த ஹீட்டை குறைக்கும். இப்போ யாருக்கும் குறைக்கிறது இல்லை. வீட்டுக்குள்ள போனாலே தட்டா பூனா தான் ஓடுது, எவ்வளோ பூ வச்சாலும். அப்படிதானே இருக்கு. சரி, ஓகே, நிறைய நம்ம போவோம்னா நல்லா கை தூக்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே, யாராச்சும் ஒரு மோதிரம் போடுங்க, கையில் மோதிரம் போடுங்க. இருக்கியா மேலே வரல, சும்மா வாங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன், திருப்பி கொடுத்துருவேன். ஒரு லைவான மேஜிக் இங்கே யாருமே இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் லைவாக பண்ணேன். ஆக்சுவலாக டிவியில் பண்ண ஷோ வந்து லைவாக பண்ணுறேன். சரிங்களா? வாங்க மேடம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் கம். மோதிரம் வேணும், நீங்கள் வந்தால் போதும். தமிழ் தெரியுமில்ல? தெரியும், அதை வச்சுட்டு வந்துடுங்க. அது ஆனால் பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன். அது சரி சரி சரி. ஓ, அவ்வளோதான் எடுக்குதா? ஆ, என்ன அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பாடிங்கடா, இத்தனை பேர் வரீங்க. உங்களுக்கு துணிக்கு யாராச்சும் கையில் கூப்பிட்டுக்கோங்க.